அத்தனை பெரிய தலைவர்கள் மேடையில் இருக்கிறார். இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். பாரத் மாதா கி. சேலம் பாஜக பொதுக்கூட்டத்தில் நடிகையும் தேசிய மகளிர் உறுப்பினருமான குஷ்பு மேடையிலே முக்கிய அரசியல் தலைவரின் பெயரை மாற்றி அழைத்துள்ளார். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களது வேலைகளை மும்முரமாக செய்து வருகிறது. அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வந்து மக்களை சந்தித்து வருகிறார். இந்நிலையில் சேலம் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்களிடையே உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டனர். பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், ஓ பன்னீர்செல்வம், ஜி.கே. வாசன், குஷ்பு, சரத்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்கூட்டத்தில் குஷ்பு பேசுகையில், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு முறை தமிழகத்துக்கு வரும்போது கூடுகின்ற கூட்டமானது திமுகவுக்கு வரும் காசு கொடுத்து வரும் கூட்டம் கிடையாது. இந்த தேர்தலில் முக்கியமான இடத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும். இந்த மக்களவைத் தேர்தலில் 400 இடங்களை தாண்டி நிச்சயமாக வெற்றி இருக்கும். ஆனால் தமிழகத்தில் இருந்து எத்தனை சீட்டு ஜெயித்து மோடி கையில் கொடுக்க போகிறோம் என்பது நம் கையில் தான் இருக்கிறது. அத்தனை பெரிய தலைவர்கள் மேடையில் இருக்கின்றார்கள் என்று தலைவர்களின் பெயரை சொல்லும்போது ஓபிஎஸ் பெயரை இபிஎஸ் என்று மாற்றி அழைத்துவிட்டார். அதாவது மேடையில் இபிஎஸ், சரத்குமார், டிடிவி தினகரன் இருக்கின்றார்கள் என்று கூறினார். நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் மோடியால் மட்டும்தான் முடியும். கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்களை மோடி கொண்டு வந்துள்ளார். பாஜக சார்பில் அத்தனை பேரை நாம் நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போகின்றோம் என்பது உறுதி என்று பேசியிருக்கிறார். பெரியவர்களே, இங்கே வந்திருக்கும் ஒரு கடல் போல எல்லாரும் இருக்கிற பாஜக மட்டும் இல்ல, நம்ம கூட்டணியில் இருக்கிற அத்தனை தொண்டர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கூட்டம் பார்க்கும்போது. நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது, தமிழகத்தில் ஸ்பெஷலாக போகும்போது ஒவ்வொரு இடத்துல இருந்து வர கூட்டம் இருக்கு பாருங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்து மாதிரி காசு கொடுத்து வர வச்ச கூட்டம் கிடையாது. அன்போட பாசத்தோட உண்மையிலே அக்கறை வச்சோட கூட்டம் இது. இன்னைக்கு இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமாக சென்ட்ரல் பொறுத்த வரைக்கும் அப்கி பார் 400 பார், இந்த முறை நிச்சயமாக 400 தாண்டி என்டிஏ கவர்மெண்ட் இருக்க போகுது. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும்போது தமிழகத்திலிருந்து எத்தனை சீட்டை நம்ம ஜெயிச்சு அவர் கையில் கொடுக்க போறோம், அது நம்ம கையில் தான் இருக்கு. இன்னைக்கு பாஜக பார்க்கும்போது அத்தனை பெரிய தலைவர்கள் மேடையில் இருக்கிறார். இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார், சரத்குமார் அவர்கள் இருக்கிறார், ஏசிஎஸ் அவர்கள் வர போறாரு, டிடிவி அவர்கள் இருக்கிறார், மற்ற கட்சியிலிருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்கள் வந்திருக்காரு. இன்னும் மற்ற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா வேற கட்சியிலிருந்து பாஜக வந்து இணைறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த நாட்டுக்கு நல்லது யாராவது செய்ய முடியும்னா அது மோடி அவர்களால் மட்டும் தான் நல்லது செய்ய முடியும். ஒரு கூட்டணியில இந்தியா பிளாக் சொல்லிட்டு ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில பிரதமர் மோடி அவர்கள் பார்த்துட்டு அவருக்கு குடும்பமே இல்லைன்றாங்க. பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது, நேற்று கோயம்புத்தூர் போயிட்டு வந்தாரு, இன்னைக்கு சேலம் இருக்காரு, கேரளா போனாரு, தெலுங்கானா போனாரு, ஆந்திரா போயிட்டு இருக்காரு. சவுத் மட்டும் ஒவ்வொரு இடத்துக்கு போனீங்கன்னா எல்லாரும் சொல்ற விஷயம் ஒரு விஷயம் மட்டும் தான், மோடி உங்களுக்கு நாங்க இருக்கோம், நாங்க தான் உங்க குடும்பம், நீங்க தான் எங்க குடும்பத்தில் ஒருத்தர். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் பார்த்துட்டு 28 பைசா பிரதமர்ங்கறாங்க. எப்படி 28 பைசா பிரதமர்? வேற பேசுறதுக்கு உங்களுக்கு பேச்சே இல்ல. நான் சொல்றேன், தமிழகத்துக்கு 2,80,000 லட்சம் கணக்கான ஒரு நல்ல திட்டங்கள் தமிழகத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்காரு கடந்த 10 ஆண்டுகள்ல. இவ்வளவு வருஷமாக நீங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தீங்க, இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து திரும்பி கேட்கணும், மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை லட்சக்கான ஒரு மதிப்புள்ள நல்ல திட்டங்கள் உங்களால இங்க கொடுக்க முடிஞ்சது கொஞ்சம் உங்களால பட்டியல் எடுத்து சொல்ல முடியுமா? இன்னைக்கு தமிழகத்தை பார்த்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் எதுவுமே செய்யலன்னு சொன்னாரு. ஆனா இந்த முறை இந்த தேர்தலில் ஒரு தமிழகத்தை வாழ்ற அத்தனை பேர் தமிழ் மண் மேலையும், தமிழ் மொழி மேலையும், தமிழ் மக்கள் மேலையும், தமிழகத்து மேலே வச்சிருக்கிற ஒரு அக்கறை பாசம் உள்ள ஒரு நம்மளுடைய மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு இங்க இருந்து ஜெயிச்சிட்டு நிச்சயமாக நிறைய பேர் ஒரு எல்லாரும் பிரமிச்சு பார்க்கிற அளவுக்கு அத்தனை பேர் இங்க இருந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போறோம். அது உறுதி. ஒரே ஒரு முறையை கூட சொல்லுங்க, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி. மறந்துடாதீங்க, இந்த தேர்தலில் ஒரே ஒரு கோஷம் தான் இருக்கும், வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. மறந்துடாதீங்க, இந்த தேர்தலில் தாமரை நிச்சயமாக மலரும். பாராளுமன்றத்திலிருந்து இங்கிருந்து நிறைய பேர் போக போறாங்க. அத்தனை பேருக்கு முன்கூட்டிய வாழ்த்து தெரிவிக்கிறேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.